Example 11.13, a tree is growing so that after the t years the weight is increasing at the rate of 18 by root t centimeter per year. Assume that when t equal to 0 the height is 5 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேர்ட் ப்ராப்ளத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஆச்சுன்னா எவ்வளவு இருக்கும், ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பி 149 சென்டிமீட்டர் ஹைட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. First, the rate of change of the height h with respect to the time t இல்லைங்களா is derivative of the h with respect to the t அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ dh by dt is equal to அவங்களே கொடுத்துருக்காங்க 18 by root t அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதை நம்ம எப்படி எழுதுக்கணும்னா 18 divided by t to the power of இந்த ரூட்டை வந்து 1/2 அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லைங்களா. அப்படி எழுதிட்டு dh by dt is equal to 18 into இந்த பவர் அப்படியே நம்ம மேலே கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், -1/2 அப்படின்னு நம்மளுக்கு இன்வர்ஸில் வரும்போது இப்படி மாறிடும் இல்லைங்களா. அப்போது அடுத்தது நம்மளுக்கு தேவையானது வெறும் ஹைட் ஒண்டி தான் ஃபஸ்ட்டு தேவை. அதனால் dh வச்சுட்டு இந்த dtயை அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போது dh equal to 18 into t to the power of -1/2 into dt அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், both the sides நம்ம என்ன செய்யணும், இன்டகிரேட் பண்ண வரோம். இன்டகிரேட் both sides, integration dh. இப்போ இன்டகிரேஷன் 18 into t to the power of -1/2 into dt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டகிரேஷன் dh பண்ணோம்னா நம்மளுக்கு h கிடைக்கும் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் 18 தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் t to the power of -1/2 into dt. அப்போது நம்ம இது இன்டகிரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது பவர் ஃபார்முலா இருக்கான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்குது ஆல்ரெடி. Integration of x to the power of n into d h equal to x to the power of n plus 1 by n plus 1 plus c. n is not equal to -1 அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அப்போ n-க்கு பதில் இங்கே 1/2 இருக்குது. அப்போ -1/2 plus 1 bringing to the power as a denominator -1/2 plus 1 plus c அப்படி நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இதை எடுத்து எழுதும்போது LCM கண்டுபிடிக்கும் போது என்ன இருக்கும், இந்த -1/2 plus 1 2 வரும் இல்லைங்களா. 2லேருந்து -1 போச்சுன்னா 1 தான் வரும். அப்போ 1/2 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ h equal to 18 into t to the power of 1/2. அதே தான் பவரையும் கீழே நம்ம 1/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா. அதே பவரை எழுதிட்டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டோம்னா 18 into இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெசிப்ரோக்கில் மேலே போகும்போது 18 into 2 ஆகிடும் into t to the power of 1/2 ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு h equal to இந்த 18 into 2 எவ்வளோ 36 into t to the power of 1/2 plus c. ஆனால் h equal to நம்ம 36 எடுத்தது இந்த 1/2 வந்து ரூட்டில் t அப்படின்னு போட்டுக்கிறோம் ப்ளஸ் c. இது ஈக்குவேஷன் 1. அதாவது h equal to 36 root t plus c equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ given that when t equal to 0 the height h equal to எவ்வளவு 5 centimeter அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போது h equal to 36 root t plus c அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஹெச்சுக்கு பதில் அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம 5 சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவ தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது கிவன் சம்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஹெச்சுக்கு பதில் 5 போட்டுக்கிறோம். 36 t equal to நம்மளுக்கு என்னது 0. அப்போ அந்த 0 root 0 அப்படின்னு போட்டு ப்ளஸ் சி. அப்புறம் டோட்டலி எது என்ன ஆகிடும், root 0 equal to 0 தான் வரும். 0வோட 36 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 0வாக தான் கிடைக்கும். அப்புறம் ப்ளஸ் சி. அப்போது c equal to இந்த 5 தூக்கி இந்த பக்கம் போட்டுக்கிறோம். அப்போ c equal to 5. சப்ஸ்டியூட் இந்த c equal to 5 இந்த ஈக்குவேஷன் 1ல் தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். h equal to 36 root t plus c இல்லைங்களா. அப்போ h equal to 36 root t plus c-க்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா 5ன்ற வேல்யூ தூக்கி நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி இங்கே போட்டுட்டு இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா. அடுத்து ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க சம்மில், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ ஆஃப்டர் த 4 இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும், when t equal to 4 years அப்படின்னா h equal to 36 இன்ஸ்டெட் ஆஃப் t-க்கு பதில் நம்ம அந்த இடத்துல 4ன்றதை போட்டுக்கிறோம். இப்போ ரூட் டீன்னு இருக்குது. அப்போ ரூட் t-க்கு பதில் அந்த 4 தூக்கி போட்டுட்டு ப்ளஸ் 5. புரியுது இல்லைங்களா. அப்போது h equal to 36 into ரூட் 4க்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 2 கிடைக்கும் ப்ளஸ் 5 அப்படி நம்ம எழுதிக்கிறோம். 36 into 2 72 ப்ளஸ் 5. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ 77. அப்போ h equal to எவ்வளவு 77. அப்போ ஹைட் ஆஃப் த ட்ரீ ஆஃப்டர் த 4 இயர்ஸ் எவ்வளோ இருக்கும் 77. த ஹைட் ஆஃப் த ட்ரீ ஆஃப்டர் த 4 இயர்ஸ் இஸ் 77 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து செகண்ட் என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர்
how many years it will be the height equal to 149. அப்போ 149 ஹைட் வரதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா. ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் வென் ஹெச் ஈக்குவல் டு 149 டு பி த கிவன் இன் அ சம் இல்லைங்களா. அப்போ ஹெச் ஈக்குவல் டு 36√t + 5 இது ஈக்குவேஷன் 2 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் நம்ம என்ன செய்யணும், அந்த ஹெச்சுக்கு பதில் 149ன்றதை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. ஈக்குவல் டு 36√t + 5. அப்போது அந்த 149 இங்கே +5 வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும்போது -5 அப்படின்னு போட்டுக்கிறோம் ஈக்குவல்ட்டுக்கு. அப்போ 36√t. அப்போ 144 பை இந்த 36 கீழே நம்ம என்ன செய்கிறோம், 149லேருந்து 5 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 144 கிடைக்கும். அந்த 144ஆல் இந்த 36 கீழே போட்டுட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 136 436 ஆர் எவ்வளோ 144 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஈக்குவல் டு அது √t அப்படின்றது நம்ம போட்டுக்கிறோம். அப்போ √t ஈக்குவல் டு 4 அப்படின்னா t ஈக்குவல் டு √4² அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 4s ஆர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். அப்போ t ஈக்குவல் டு எவ்வளவு, 16. ஸோ ஆஃப்டர் 16 இயர்ஸ் the height of the tree is 149 centimeter. புரியுது இல்லைங்களா. கொடுத்துருக்கிறது ஹைட்டு கொடுத்துருக்காங்க, அந்த ஹைட்டை தூக்கி நம்ம ஈக்குவேஷன் 2ல் தூக்கி போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். பண்ண உடனே இது தூக்கி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டீயோட எவ்வளவு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போகுது இல்லைங்களா. அந்த ஹைட்டு நம்மளுக்கு ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் டேக் அப்படின்னு சொல்லும்போது 16 இயர்ஸ். ஆஃப்டர் 16 இயர்ஸ் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் 149 சென்டிமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள். புரிஞ்சது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. டெஃபினெட்லி யூ வில் கெட் அ சென்டம். ஓகேங்களா.